ஹாய், என்னோட செல்ஃப் க்ரோத்க்காக நான் ஒரு 30 டேஸ் சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். அந்த 30 டேஸோட 4th டே தான் இன்றைக்கி. டெய்லி ஒரு விஷயம் கற்றுக்கணும், அந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்றது தான் இந்த 30 டேஸ் சேலஞ்சில் நான் பண்ணுறது. அதாவது என்னோட செல்ஃப் க்ரோத்க்காக ஃபஸ்ட்டு டே நான் வந்து அஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டேன். அதாவது என்னோடய பிரெயினுக்கு நான் இதுதான் பண்ண போகிறேன் அப்படின்றத புரிய வச்சு அதை நான் ஒரு நோட்ஸாக எழுதி டெய்லி அதை படிக்கணும் அப்படின்றது தான் அந்த ஃபஸ்ட்டு டே நான் பண்ணது. அண்ட் செகண்ட் டே நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வரணும், என்னோடய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நான் வெளியில் வந்தால் தான் என்னால் நெக்ஸ்ட் லெவல் போக முடியுன்றத விஷயத்தை புரிஞ்சுட்டு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது தான் என்னோடய செகண்ட் டே இருந்தது. அண்ட் தேர்ட் டே என்னன்னா மற்றவங்க கூட கம்பேர் பண்ணவே கூடாது, நான் தான் எனக்கு ஸ்பெஷல் அப்படின்றத நான் புரிஞ்சாதான் என்னால் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும் அப்படின்ற விஷயத்த நான் தேர்ட் டே கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி பண்ணணுன்ற விஷயத்த தான் நான் 3 டேஸ் கற்றுக்கிட்டேன். 4th டே வந்து என்னென்னா இந்த விஷயம் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்த தான் நான் 4th டே கற்றுக்கிட்டேன். அதாவது என்னென்னா ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், இது வந்து நம்மளுக்கு இருக்கவே கூடாது. இந்த ஃபியர் வந்து இருக்கவே கூடாது. ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா என்னென்னா மற்றவங்க நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்க, மற்றவங்க நம்மளை பற்றி என்ன யோசிப்பாங்க அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம எடுத்து போட்டுட்டனாலே நம்மளோட நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டேலண்ட் இருக்கும். டேலண்ட் இல்லாமலாம் யாருக்கும் இருக்காது. கடவுள் அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த டேலண்ட் எல்லாருக்குமே கொடுத்துருக்காரு. ஆனால் வந்து என்னென்னா மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, மற்றவங்க என்னை பற்றி என்ன நினப்பாங்க, நம்ம ரிலேட்டிவ்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, நம்ம பேசுகிறத கமெண்ட் பண்ணுவாங்களா, நம்மளை அப்பியரன்ஸை கமெண்ட் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி ஒரு நிறைய மற்றவங்க நம்ம மற்றவங்கள பற்றி யோசிக்கிறதுனால தான் நம்மளால் நெக்ஸ்ட் லெவல் போக முடியல அப்படின்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இதை வந்து ஏன் நான் இன்றைக்கி பேசுகிறேன் அப்படின்னா, நான் ஒரு ஸ்டோரி படித்தேன், அதை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அவர் என்ன பண்ணுறாருன்னா நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் ஒரு சில விஷயத்தினால அவரோட பிஸ்னஸ் டீல்ஸ்லாம் வந்து கேன்சல் ஆகுது. என்னென்னா அவரை பற்றி யார் எது பேசினாலும் அவருக்கு பிடிக்காது, ரொம்பவே டென்ஷன் ஆவார், ரொம்ப கோவப்படுவார், ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுவார். என்னை பற்றி எப்படி சொல்லலாம், என்னை பற்றி அவங்க எப்படி பேசலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப அதிகமாக அதை பற்றி பேசுவார். அதனாலேயே வந்து அவர் நிறைய பிஸ்னஸ் டீல்ஸ் வந்து அதனால் அவருக்கு கேன்சல் ஆகிருக்கு. அவங்களோட ஒய்ஃப் வந்து அவங்களுக்கு எவ்வளவோ சொல்கிறாங்க, யார் என்ன சொன்னால் என்னங்க, நீங்கள் அதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க, உங்களோட இதுவும் நீங்கள் போங்க, இதனால் உங்களுக்கு பிஸ்னஸ் டீல்ஸ்லாம் கேன்சல் ஆகுது பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்போ அவர் அதையும் ஏற்றுக்காமல் ரொம்ப கோவப்படுறாரு. என்னை பற்றி இது மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவரை பற்றி வர கமெண்ட்டுக்கு எல்லாமே அவர் ரியாக்ட் பண்ணிகிட்டே இருக்கார். அதனாலேயே வந்து அவரோட பிஸ்னஸில் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியாமல் அவருக்கு ஆயிடுச்சு. ஒரு நாள் ஒரு காலேஜில் வந்து அவங்கள கூப்பிடுறாங்க, ஒரு ஸ்பீச் கொடுக்க சொல்லி அவரை வந்து கூப்பிடுறாங்க. அவரோட ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா அவர் பஞ்சுவாலிட்டிக்கு போயிடுவார். ஏன்னா அவர் கரெக்டாக அந்த டைமுக்கு போகலன்னா அவரை வந்து யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோன்ற பயம். அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருக்க ஒரு பழக்கம் என்னென்னா அவருக்கு வந்து பீடா போடுற பழக்கம் ரொம்பவே அதிகமாக இருந்தது. அப்போ ஒரு காரில் அவங்க ஒய்ஃப் கூட போயிட்டுருக்கும் போது அங்கே டிராஃபிக்லாம் அதிகமாக இருக்கும், நம்ம சீக்கிரமாக கிளம்பி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காரில் போயிட்டுருக்கும் போது டிராஃபிக்கில் நின்றுட்டுருக்காரு, கரெக்டாக பீடாவும் போட்டுட்ருக்காரு. அந்த டைமில் அவரோட காரை பின்னாடி இருந்து ஒரு பைக்காரங்க வந்து இடிச்சிடுறாங்க. இடிச்சது என்னவோ அந்த பின்னாடி இருந்த பைக்காரங்க தான், ஆனால் திட்டினது இவர் இறங்கி போய் திட்டுறதுக்குள்ளே அந்த பைக்காரங்க வந்து இவரை ரொம்ப தப்பாக சொல்லி திட்டுறாங்க. இவருக்கு வந்து வாயில் பீடா போட்டுட்ருக்காரு, அவரால் துப்பவும் முடியல, முழுங்கவும் முடியல, பேசவும் முடியல, என்ன பண்ணுறதுனே தெரியல. அவரோட எமோஷனை வந்து அவரால் வெளியில் காட்டவே முடியல, வாயில் பீடாக இருக்கிறதுனால. அவங்க பாட்டுன்னு பேசிகிட்டே இருக்காங்க, இவங்க ஒய்ஃப் பக்கத்தில் இருந்து எதுவுமே சொல்ல அமைதியாக இருக்கிறாங்க. இவர் ஒரு ஸ்டேஜில் முடியாமல் சரி பரவாயில்ல, ரோடாக இருந்தாலும் பரவாயில்ல, துப்பிட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்கிறதுக்குள்ளே அந்த கத்திட்டு இருந்தவர் வந்து இவர் என்ன எது சொன்னாலும் அவர் ரியாக்டே பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போ அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க, இந்த இடத்துல நீங்கள் ஒரு வேளை இறங்கி ஏதாவது பேசியிருந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட பங்க்சுவாலிட்டின்னு ஒன்று ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, அது கண்டிப்பாக இப்போ கீப்பப் ஆகிருக்காது, நம்ம கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷனுக்கு லேட்டாக தான் போயிருப்போம், தேவையில்லாமல் பிரச்சனை வந்திருக்கும், இன்னும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகிருக்கும்,
அந்த இடத்துல நீங்கள் எதுவுமே பேசாமல் அவனை பேச விட்டுட்டு நீங்கள் அமைதியாக இருந்துட்டு உங்களோட வேலையை நீங்கள் பார்த்ததுனால தான் அவனும் கத்தி கத்தி பார்த்துட்டு போயிட்டான். இதுலேருந்து என்ன புரியுது உங்களுக்கு, நீங்கள் மற்றவங்க உங்களை பற்றி சொல்கிறத வந்து நீங்கள் பெருசாக கேர் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அவருக்கு புரியுது நம்ம தேவையில்லாத விஷயத்துக்கெலாம் ரியாக்ட் பண்ணிட்டு இருந்திருக்கோம் இத்தனை நாள் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னையிலேருந்து அவரை பற்றி எந்த கான்ட்ரவர்சி வந்தாலும், அவரை பற்றி யார் எது பேசினாலும் எதையுமே காதில் வாங்கிக்காமல் அவரோட கோலை நோக்கி அவர் ஓடிட்டு இருந்தார். அவருக்கு நிறைய பிஸ்னஸ் டீல்ஸ் வந்துச்சு. அவரோட லைஃப்பும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்தது. முன்னாடியை விட இன்னும் பெட்டராகவே போயிட்டு இருந்தது. இதை படித்ததும் தான் எனக்கு ரொம்பவே இன்ஸ்பயர் ஆகிடுச்சு. ஏன்னா என்னோட லைஃப்லேயும் கிட்டத்தட்ட எப்படின்னா, நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது நான் என் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டது, நான் போடவா இந்த மாதிரி வீடியோஸ் ஃபேஸ் காட்டி போடவா அப்படின்னு சொல்லியதுக்கு அவர் வேண்டான்னு சொல்லிட்டாரு. நானும் சரி எதுவுமே கேட்டுக்காமல் போட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கேப் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நான் அவர்கிட்ட கேட்டேன், நான் ஃபேஸ் காட்டி போடவான்ட்டு. அப்போ அவர் சொன்ன வார்த்தை, நான் உனக்கு ஃபேஸ் காட்டி போட்டது உன் ஃபேஸை காட்டக்கூடாது, பிரச்சனை வரும், குடும்ப பொண்ணு, அந்த மாதிரி ரீசன் கிடையாது. யாராவது உன்னை ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா நீ அதை தாங்கிக்க மாட்டே, அது உனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஆல்ரெடி நிறைய ஒர்க் ப்ரெஷர் இருக்குது, எதுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் நீ எடுத்துக்கணும்னு சொல்லி தான் நான் வேண்டான்னு சொல்லிட்டேன்னு சொன்னாலும் எனக்கும் ஆமாம்மா கரெக்டு தான், எதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் எனக்கே தோணுச்சு, ஏன் மற்றவங்க எது சொன்னால் என்ன போடலாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சி நான் போட்டுட்டு இருந்தேன் வீடியோ. ஆனால் வீடியோஸ் போட்டதுக்கப்புறமா எனக்கு சரியாக பெருசாக ரீச் வரல, வியூஸ் வரல, லைக்ஸ் வரல அப்படின்னும் போது எனக்கு தோணுச்சு, அப்போ நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க, நம்ம இப்படி பேசுகிறோமே, யார் என்ன நினைப்பாங்க, நம்ம ரிலேட்டிவ்ஸ் யாராவது பார்த்துருப்பாங்களா, இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்துருப்பாங்களா, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பார்த்துருப்பாங்களா, என்னை பற்றி என்ன கமெண்ட் பாஸ் பண்ணியிருப்பாங்க அந்த குரூப்புக்குள்ளே, இந்த மாதிரிலாம் எனக்கு தாட் ரொம்ப அதிகமாக வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும் போது கரெக்டாக இந்த ஸ்டோரி எனக்கு மாட்டுச்சு. இதுதான் நீ செஞ்சிட்ருக்க தப்பு, இதை நீ மாற்றிக்கோ, அதாவது மற்றவங்க சொல்கிற கமெண்ட்டுக்கு நீ ரியாக்ட் பண்ணாத, உன்னோட வழியை நீ பார்த்துட்டு போ, உனக்கான சக்ஸஸ் கண்டிப்பாக வரும்ன்றத அடித்து சொன்ன மாதிரி இருந்தது. ஸோ நானும் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி நான் கற்றுக்கிட்ட விஷயம் இதுதான், நம்ம வந்து யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நம்மளோட கோலை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் கற்றுக்கிட்டேன். உங்களுக்கும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Day 5 நம்ம மீட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.